மார்கழி 15ஆம் நாள் திருப்பாவை 15ஆம் பாசுரம் எல்லே இளங்கிலியே. இப்பாடலின் விளக்கம். எல்லே இளங்கிலியே. எல்லேனா நம்ம இங்கிலீஷில் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, WOW. அந்த வாவ் ஆச்சரியமாக சொல்லுவாங்கல்ல, வாவ் அப்படின்ட்டு. அது எல்லே இளங்கிலியே. இளங்கிலியேனா கிளி மாதிரி பாடுற ஒரு பெண்ணை தான் எழுப்ப போகிறாங்க. இப்போது கடைசி பாடல் எழுப்ப போகிறதுல இந்த பாடு தான் திருப்பாவைக்கும் திருப்பாவைன்னு சொல்கிறாங்க. நம்ம திருப்பாவை வேதத்துக்கெல்லாம் வித்துன்றாங்க. அந்த மாதிரி இந்த பாடல் திருப்பாவைக்கு வித்து. இந்த பாடலில் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, அந்த நானே தான் ஆயிடுக, இந்த வார்த்தைகள் தான் இந்த பாடலுக்கு, இந்த மொத்த திருப்பாவைக்குமே வித்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லே இளங்கிலியே. எல்லே வாவ் இளங்கிலியே. ஆச்சரியமாக சொல்கிறாங்க, இளங்கிலியே இப்படி பாடுறியா. அந்த பொண்ணு எழுப்ப போகும்போது பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனால அவங்க எழுப்ப போகும்போது எல்லே இளங்கிலியே, நீ இப்படி பாட்டு பாடுறியேம்மா, எல்லே இளங்கிலியே, வாவ் நீ இப்படி பாடுறியே அப்படின்றாங்க. இன்னும் உறங்குதியோ அப்படின்றாங்க. உறங்குதியோனா இங்கே இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்காம, இன்னும் உள்ளே போயிட்டு நீ உள்ளதான் பாடிட்டு இருக்க, தூங்கிட்டே கண்ணனை தியானிச்சுக்கிட்டு பாடிட்டு இருக்க, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் உறங்குதியோ அப்படின்னு இவங்க கேட்டோன்னே உள்ள இருக்க பெண் பதில் சொல்றா. இந்த பாடல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ எப்படி ஒரு டிராமா பண்றாங்களே, இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேலாம் ஸ்கூல்ல என்ன ப்ரோக்ராம்னா ஒரு டிராமா மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பாடலும் டிராமா மாதிரி பண்ணுறாங்க. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாங்க. வெளியே எல்லா தோழிகளோடையும் உள்ளே இருக்க அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. சில்லென்ற அழையன் மீன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சில்லென்ற அழையன் மீன்னா என்னை பொறுமையாக கூப்பிடுங்க, நான் இப்போ நான் கண்ணனை தியானிச்சுட்டு நான் அவரை பாடிட்டு இருக்கேன், என்னை நடுவில் தொந்தரவு பண்ணாதுங்க, என்னை பொறுமையாக கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில்லென்ற அழையன் மீன், என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரிலாம் நடுவில் குறுக்கிடாதீங்க, நான் கண்ணனை தியானிச்சுட்டு இருக்கும் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா எப்பவுமே ஒருத்தவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு கடவுளை நினச்சி அவங்கள வழிபட்டுட்டு இருக்கும் போதோ நடுவில் நம்ம எப்பவுமே குறுக்கிடக்கூடாது. அப்படி குறுக்கிட்டோம்னா அது நமக்கு ஒரு சாபமாகவே மாறிடும். அதனால தான் சில்லென்ற அழையன் மீன், நான் எங்கள் கண்ணனை தியானிச்சுட்டு இருக்கேன், என்னை நடுவில் கூப்பிடாதீங்க, பொறுமையாக கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நங்கை மீர் போதர்கின்றேன். நங்கைகளே நீங்கள் போங்க. நங்கைகளேனா நீங்கள் எல்லாருமே பெண்கள் அப்படின்ற பாவை நோன்பு தானே, அதனால் பெண்களே நீங்கள் போங்க, போதர்கின்றேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் போங்க நான் வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லே உன் கட்டுரைகள், உன்னை பற்றி எனக்கு தெரியுமே. கட்டுரைகள்னால் கடும் சொற்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த வல்லேனா நீ இந்த ஒரு மாதிரி இப்போ ஒருத்தவங்க சொல்லிட்டு இப்போ நான் ஹோம்ஒர்க் முடிச்சிருவேன்னு சில பசங்க சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது மிஸ் முடிச்சிட்டேன் மிஸ், ஆனால் வீட்டில் வெஸ்ட் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க, ஆனால் முடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்க கட்டுரைகள், நீ அதுலலாம் ஒரு பெரிய வல்லே அப்படின்றாங்க, நீ அதில் பெரிய ஆளு அப்படின்றாங்க. உன் கட்டுரைகள் அப்படின்றாங்க. உன் கட்டுரைகள்லாம் எங்களுக்கு தெரியும், பண்டே உன் வாய் அரிதுன், உன்னுடைய கட்டுரைகள்லாம் உன் வாயிலேருந்து வரதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அரிதுன் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், உனக்கு நீ என்னெல்லாம் சொல்லுவ, நீ அதை எப்படி பண்ணுவ, நீ பண்ணாமல் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொல்றாங்க. வள்ளியர்கள் நீங்களே அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க பொண்ணு சொல்றா. வள்ளியர்கள் நீங்களே அப்படின்னா இதுலலாம் வள்ளல் நீங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்களே பழி சொல்றா. இந்த பொண்ணு இவங்கெல்லாம் ஒரு ஆச்சாரியர்கள்லாம் தான் கூட்டமா நின்று வெளியே எழுப்புறாங்க. அவங்கள மரியாதை கொடுக்காம அவமதிக்கிற மாதிரி வள்ளியர்கள் நீங்களேன்ற மாதிரி திட்டிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி சொல்லிடக்கூடாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானே தான் ஆயிடுக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானே தான் ஆயிடுக, இந்த 2 வார்த்தையை தான் சொன்னேன் நான். இந்த திருப்பாவைக்கே மொத்த திருப்பாவையிலையும் இருக்கிற பாடல்ல திருப்பாவையோடைய முக்கியமான வார்த்தை அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த நானே தான் ஆயிடுங்கன்னா நார்மலாகவே ஒருத்தர் பண்ண ஒரு தப்பை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா இப்போ ஒரு பூனை நம்ம வீட்டில் பாலை குடிச்சிருச்சு அப்படின்னா பூனை பால் குடிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் பால் திறந்து வச்சிருந்தேன் அதனால பூனை குடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மேலே இருக்க தப்பை ஒத்துக்க மாட்டோம். நம்ம அதை சேஃபாக மூடி வச்சிருந்து இல்லைன்னா எங்கன்னா வெளியே எங்கன்னா வச்சிருந்தா நம்ம கதவு திறந்து வைக்காம மூடி வச்சிருந்தோம்னா கூட அந்த பூனை நம்மளை
இதுவும் நம்ம பாலை வந்து குடிக்காது. அதனால எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய தப்பையே ஏற்றுக்கிற அந்த மன சுபாவம் இல்லை, மற்றவங்க மேலே தான் பழி போடுறோம். ஆனால் இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நான் தான் அந்த தப்பை பண்ணேன், நான் தான் வள்ளீர்கள், நான் தான் நிறைய இது அந்த மாதிரி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தப்பை அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த உள்ளே இருக்க பொண்ணு ஒத்துக்கிறாங்க, நானே தான் ஆயிடுக, நானே தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வள்ளீர்கள் நீங்களே சொன்னதை மறுத்துட்டு நானே தான் ஆயிடுக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய ஆண்டாள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த வயசுல இந்த இளம் வயதிலேயே வந்து இந்த பெண்ணுக்கு இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கே, இந்த பொண்ணு இப்படி இருக்க பொண்ணு நம்ம கூட வந்து இந்த பாவி நோம்புல ஏன் கலந்துக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய அப்படின்றாங்க. ஒல்லை நீ போதாய் அப்படின்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கியம்மா கண்ணு, நீ ஏமா எங்க கூட உனக்கென்ன வேறுடைய, உனக்கென்ன பிரச்சனை, எங்க கூட வந்து இதுல நோம்புல சேர்ந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் வந்து என்ன சொல்றான்னா நான் கொஞ்ச நேரம் ரெடி ஆயிட்டு வரேன் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு கேட்குறா எல்லாரும் போந்தாரோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் போந்தாரோன்னா வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அர்த்தம். எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க போந்தார் வந்துட்டாங்க, போந்தெண்ணிக்கொள் அப்படின்றாங்க. போந்தெண்ணிக்கொள்னா வந்து எண்ணிக்கோ, நீ ஒவ்வொருத்தரா கூட தொட்டு கூட எண்ணிக்கோ, வந்து எண்ணிக்கொள் அப்படின்றாங்க. இப்போ என்னதுன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் சுத்தமா இருக்கேன், நான் தூய்மையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற யாருன்னா வந்து தொட்டா வந்து அழுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் பண்ணுவாங்க. ஆனா கோயிலுக்குள்ள போன பிறகு யார் வந்து தொட்டாலும் வந்து அது அழுக்கு கிடையாது, நமக்கு பாக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் வந்து தொட்டு எண்ணிக்கோன்னு ஏன் இப்படி சொல்றாங்கன்னா வந்து காஞ்சிபுரத்துல வந்து நம்ம ஊர்ல அந்த குளத்துல நீராடிட்டு வந்து வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போறாங்க. அப்போ போகும்போது அந்த ஆச்சாரியார் போகும்போது ஒரு நார்மல் பர்சன், ஒரு மானிடன் வந்து அவரை இடிச்சிடுறாங்க, அந்த ஆச்சாரியரை இடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் பயந்துட்டான், ஐயோ இவர் நமக்கு எதனா சாபம் கொடுத்துருவாரு போல, ஐயோ நம்ம இந்த மாதிரி நமக்கு எதனா சாபம் கொடுத்து நமக்கு எதனா ஆயிடும் போல அப்படின்ற மாதிரி பயந்துடுறான். அதுக்கு வந்து அவர் ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சுட்டு ஒரு 2 எழுத்து சம்ஸ்கிருத எழுத்து சொல்கிறாரு. அது சொன்னோடனே வந்து அவங்க அந்த மானிடன் வந்து பயந்துடுறான், ஐயோ நமக்கு சாபம் தான் விட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு அங்கேருந்து அலறடிச்சுட்டு ஓடிடுறான். ஆனால் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ இடித்த என் தோல் தான் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கு, மிச்சம் எல்லாம் என்னுடைய உடல் உறுப்புமே வந்து இந்த பூமிக்கு பாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா கோயிலுக்குள்ள அந்த பெருமாளோட விக்கிரகத்தில் யார் இடித்தாலும் வந்து அதை நம்ம தப்பாகவே எடுத்துக்கூடாது. அது அவங்கள நம்ம திட்டுறதோ அவங்கள நம்ம சபிக்கிறதோ அந்த விஷயத்தை எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கூட்டமாக சாமி பார்க்க போகிறாங்கன்னா அந்த கூட்டமாக இடிச்சுக்கிட்டு தான் போகணும். நமக்குன்னு தனியாக இந்த விஐபி டிக்கெட்டில் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி என்றைக்குமே போகக்கூடாது. அந்த கூட்டத்தோடு போகிறது தான் நமக்கு வந்து பாக்கியம். அதில் நிறைய ஆச்சாரியர்கள் இருப்பாங்க, அதில் நிறைய மானிடர்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி போனால் தான் நமக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போந்தெண்ணிக்கோள், விரலை வச்சு நீ தொட்டு கூட எண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா எண்ணிக்கோ, போந்தெண்ணிக்கோள் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வந்து உள்ள இருந்து கேட்குறா, ஏன் நான் எதுக்கு, ஓகே நான் வரேன், நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆண்டாள் சொல்றாங்க வல்லானை கொன்றானே. வல்லானை கொன்றானேன்னா வந்து வலிமையான யானையை கொன்றானே. கிருஷ்ணர் வந்து அந்த கம்சனை அனுப்புற ஒரு அரக்கர்கள்ல ஒரு வலிமையான யானையும் அனுப்புறாரு, கம்சனை அனுப்புறாரு. அது கிருஷ்ணர் வந்து அவனையும் அந்த வலிமையான யானையும் கொன்னுடுறாரு அப்படின்ற மாதிரி ஆணை கொன்றானே, அதான் வல்லானை கொன்றானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அந்த மாற்றாரை மாற்றழிக்கனா வந்து நம்ம தவறு செஞ்சிருக்கவங்கள அந்த மாற்றழிக்க, அந்த தவறுகளெல்லாம் அழிக்கிற அந்த வல்லானை, அந்த வல்லவனை, அந்த மாயனை. அவங்களுக்கு எதுக்கு மாயனைன்னு பேர் வந்ததுன்னா, ஒரு வாட்டி கிருஷ்ணரும் பலராமனும் விளையாடிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை தான். அந்த விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து கீழே இருந்து மண்ணை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுடுறாரு. அதை வந்து பலராமன் பார்த்துட்டு அவங்களுடைய தாயார் யசோதை கிட்ட போய் மாட்டி விட்டுறாங்க. யசோதை வந்து கேட்குறாங்க, என்ன நீ மண்ணு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அது கிருஷ்ணர் நான் இல்லை, நான் சாப்பிடலன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து யசோதை 2 போடு போட்டு, எப்பவுமே பசங்கனாலே சின்ன பசங்கனாலே வந்து சொல்றதை கேட்க மாட்டாங்க. இன்னும் கிருஷ்ணர் வேற ரொம்ப சுட்டித்தனம் பிடிச்சவருன்றதுனால 2 போடு போட்டு வாயை தர சொன்னோடனே வந்து வாயை திறந்தா அந்த வாய்க்குள்ள இந்த பிரபஞ்சமே தெரியுது, இந்த யூனிவர்ஸே தெரியறத பார்த்துட்டு யசோதை அடுத்த நிமிஷமே அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மாய செயல்கள்லாம் பண்ணதுனால அவருக்கு மாயன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த வல்லானை
கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை, இவரை தான் நம்ம பாட போகிறோம். பாடேலோ ரெம்பாவாய், இவரை பற்றி தான் நம்ம பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ரிப்பீட் முடியல ஃபர்ஸ்ட் லைன், அந்த எல்லே இளங்கிலியே அந்த லைனுக்கு மட்டும் ஒரு ப்ரீஃபான ஒரு விளக்கம் நான் இப்போ சொல்கிறேன். அங்கே எல்லே இளங்கிலியே அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இப்போது நம்ம முதல் பாட்டில் வந்து இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இளம் சிங்கம்னா அப்போ வந்து பெரிய சிங்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த இளம் சிங்கம்னா கிருஷ்ணரை சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல மறைமுகமாக பலராமனை பெரிய சிங்கம்ன்ற மாதிரி சொல்கிறாங்களா? அப்போது இங்கே எல்லே இளங்கிலியே அப்படின்னாங்கன்னா வந்து இந்த மூத்த கிளி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மூத்த கிளி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகபிரம்மர். சுகபிரம்மர் வந்து பெருமாளை வழிபடுற ஒரு கிளி மூக்கு கொண்ட பெருமாளுடைய ஒரு சீடன். அவர் தான் வந்து இந்த வியாசர் இருக்கார்ல, மகாபாரதத்தை இயற்றியவர் தான் வியாசர். அந்த வியாசரோடைய மகன் தான் சுகபிரம்மர். இந்த சுகபிரம்மர் வந்து மார்கண்டேயருக்கே கல்வி போதிச்சவர். மார்கண்டேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தையே வென்றவர் தான் மார்கண்டேயர். அவர் ஒரு சிவனடியார், இவர் ஒரு பெருமாளுடைய பக்தர். இவங்க ரெண்டு பேர் அந்த வேறுபாடு பார்க்காம எல்லா கடவுளும் ஒன்று தான் சொல்லிட்டு இந்த சுகபிரம்மர் வந்து மார்கண்டேயருக்கு கல்வி போதிக்கிறாரு. இந்த கல்வி அறிவோட அவர் வந்து அந்த மரணத்தையே வென்றுடுறாரு. அது வந்து ஒரு பெரிய கதை. அந்த கதையை வந்து நாங்கள் ஒரு ஷார்ட்ஸாக போடுறோம். அந்த ஷார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மார்கண்டேயருக்கு இவர் கல்வி போதித்ததால் அவருக்கு ஏற்கனவே அறிவு ரொம்ப அதிகம். இவர் போதித்ததால் இன்னும் அறிவு அதிகமாகிடுச்சு. இவர் ஒரு மந்திரத்தை வந்து மார்கண்டேயருக்கு போதித்து சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்தை வந்து திருவோண நட்சத்திரம் அப்போது பௌர்ணமி அப்போது நம்ம வந்து போதித்தோன்னா நமக்கும் நிறைய நல்லது, நமக்கு புத்தி கூர்மை அதிகமாக வளரும். இது உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தாங்க. குழந்தைகளுக்கு ஆயுட்காலமும் வந்து ரொம்பவே நீடிக்கும். திருக்கடையூர் அங்கே போன ஒரு பாக்கியம் இந்த மந்திரத்தை நம்ம வீட்டில் உட்காந்து போதிச்சாலே போதும். இப்போ இந்த மந்திரத்தை நான் சொல்றேன், எங்க பசங்களுக்கும் சொல்லி கொடுக்க போறோம். கேட்டுக்கோங்க. ஓம் மார்கண்டேய சுகபிரம்ம மகரிஷி போற்றி போற்றி. ஓம் ஐம் க்ளீம் சௌம் சத்தித்ராய. ஓம் நங் மங் சிங் வங் யங் லம்போத்ராய. ஹரீம் ப்ரீம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய. சரணோத்பவாய கிரண்யோத்பவாய. க்ளீம் சர்வ வஜ்யாய தன ஆக்ருஷ்ய. தம் பம் ஹம் ஜும் ஷம் சம் அதிஷ்ட தேவதாய ஷண்முகாய சர்வதோஷ நிவாரணாய சர்வ கிரகதோஷ நிவாரணாய சிவாய சிவதன்யாய இஷ்டார்த்த பிரதாயகாய கம் கணபதயே க்ளௌம் ஷம் சம் சரவணபவாய வசி வசி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மந்திரம் கடைசியாக சொன்ன மந்திரம் எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தாங்க.